யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் அவர் சொன்ன உடனே, 6வது வசனம், நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, அவர் நான் தான் மட்டும்தான் சொன்னார், வேற ஒண்ணுமே சொல்லல. நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தாங்க. ஏன் பின்னாடி போய் விழுந்தாங்க எல்லாரும்? இயேசு நான் தான் சொன்ன உடனே அந்த பின்னாடி போய் விழுறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க, அது ஒரு பெரிய படை, ரோம சேவகர்கள் வந்திருக்கிறாங்க. இவர் கெத்செமனேல ஒரு சாதாரண போதகர், அந்த ஊர் படி, ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அவர்கள் படி. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் போய் பின்னாடி விழுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் தான் இருக்கு பார்த்தீங்களா, ஐஎம், அந்த ஐஎம் எந்த ஐஎம் தெரியுமா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை என்னவென்று கேட்பார்கள், நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது மோசேக்கு ஒரு பதில் சொல்லார் பாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அந்த ஜைஜாண்டிக் காட், அந்த வல்லமை நிறைந்த தேவன் அந்த இடத்துல சொல்றார் கெத்செமனேக்குள்ள, அந்த நான் தான் என்ற உடனே அந்த வல்லமை வெளிப்படுகிறது. ஏன்? ஐ ஆம், நான் இருக்கிறேன். அந்த நான் எப்படிப்பட்ட நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நான் இருக்கிறேன். அந்த நான் வெளிப்படுது பாருங்க. அது வெளிப்படும் போது முன்னாடி ஒருத்தன் கூட நிற்க முடியாது. இயேசுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமைக்கு முன்னாடி ஒருத்த வெளிப்பட முடியாது, நிற்க முடியாது பாருங்க. பின்னிட்டு விழுந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அந்த மலையில, ஒரே மலையில அந்த முச்செடி எரியும் போது கர்த்தர் கேட்கும் போது, அந்த காட்சி அதிசயமான காட்சியாக இருக்கும் போது அவைகளுக்கு நடுவிலிருந்து ஒரு சவுண்டு வருது, நான் தான். 400 ஆண்டு காலமாக ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூடும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடும் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்றார். அந்த நான் தான் வெளிப்படுது. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜைஜாண்டிக் காட் தான் கூட இருக்கிறாரு. இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து எந்த இயேசு கிறிஸ்து தெரியுமா? இப்ப நான் சொன்னேனே, ராஜாதி ராஜாவாக உள்ளே நுழைகிறார்னு, அந்த ஜைஜாண்டிக் காட், அவரை பார்க்கும்போது அவர்கள் திகைத்து அவர்கள் பயந்தார்கள் இருக்க, அந்த தேவன் தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. இங்கு பூமியில் இருக்கிற அத்தனை ராஜாக்களுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாராமா? இந்த பூமியில் இருக்கிற எப்பேற்பட்ட கிங், நீங்க அமெரிக்க அதிபரை எடுத்துக்கோங்க, இல்ல ரஷ்ய அதிபரை எடுத்துக்கொள்ளுங்க, இல்ல இதுமேல் வரப்போகிற ஐரோப்பிய அதிபர்களை எடுத்துக்கொள்ளுங்க. எப்பேற்பட்ட அதிபர்கள் இந்த பூமியில் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரதமர்கள் வந்தாலும், எப்பேற்பட்டதான முதல்வர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட ராஜகுமாரத்திகள் வந்தாலும், எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகள் வந்தாலும், அத்தனை பேருக்கும் மேலான ராஜாதி ராஜாவாக the gigantic God நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். இந்த தைரியம் உனக்கு எனக்கும் வந்துருச்சுன்னா போதும். அதுதான் தாவீதுக்கு இருந்த தைரியம். எனக்கு முன்னாடி நிற்கிறவன் கோலியாத்து, பிரச்சனையே இல்லை. அவன் யாரு? சிறு வயது முதல் கொண்டு அவன் யுத்த புருஷன், யுத்தத்துக்கு பழக்கி வைக்கப்பட்டவன். அவனுடைய உயரமே 10 அடிக்கிட்ட இருக்கும். அவன் கையில் இருக்கிற ஈட்டி பெருசு, கையில் இருக்கிற கேடகம் பெருசு, அவன் பேசுற வார்த்தையே பயங்கரமா, ஒரு இஸ்ரவேல் சேனையே பயந்து நிற்கிற சேனை. அவனுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாத இந்த தாவீது போய் நிற்கிறான், ஒரு பயமும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் சின்னவன் தான், ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. அது உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியும். அந்த தேவன் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா, the gigantic God. அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், the almighty God. அந்த தேவன் எனக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அந்த தைரியம் உனக்கு எனக்கு வரணும். எதை கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், மேலதிகாரியை பார்த்தா பயம், கொஞ்சம் சின்ன தேவைகள் வந்த உடனே ஒரு பயம், ஒரு கஷ்டம் வந்த உடனே ஒரு பயம், ஒரு சின்ன வியாதி வந்த உடனே ஒரு பயம், வாழ்க்கையில் ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே பயம். எருசலேமுக்குள்ளே போகிற இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, உள்ளே என்ன ஒப்படைக்க போறாங்க, அடிக்க போறாங்க, எல்லாம் செய்ய போறாங்க. ஆனாலும் கூட அந்த ஜைஜாண்டிக் காட் எப்படி போறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாக. அவருடைய நடை எப்படி இருக்குது? நீ என்ன அடிச்சாலும் நான் ராஜா தான். போய் நிக்க வச்சு கேட்குறாங்க, பிலாத்து கேட்குறாரு, ஏம்பா நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா, யூதருக்கு ராஜாவா? சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி தான். உன்னை நான் தான் அடிச்சு நிக்க வச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். உன்னை விடுதலையாக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேற யார்ட்டையா சொல்லு, பரலோகத்திலிருந்து உத்தரவு கொடுத்தால் ஒழிய நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீ யாரு? யூதருக்கு ராஜா, துதிக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் ராஜா. இன்னைக்கு அவரை உயர்த்துகிற நீங்களும் நானும் யூதர்களாக, ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம்.
உங்களுக்கு எனக்கும் ராஜாதி ராஜா ஒருத்தர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார். அவர் எருசலேமுக்கு மாத்திரமல்ல, நீ போகிற ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி, எரிகோக்கு முன்னாடியும் போகிறார். அவர் எகிப்துக்கு முன்னாடி போகிறார், பாபிலோனுக்கு முன்னாடி போகிறார். எங்க வேணா கூட்டிட்டு போனீங்க, தானியேலை பாபிலோனுக்கு கூட்டிட்டு போங்க, அங்கே அவர் முன்பாக நிற்பார். யோசேப்பை எகிப்துல கொண்டு போய் சிறைச்சாலையில் வைங்க, அங்கே தேவன் அவனோடு கூட இருப்பார். நீ எங்கே போனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை மகத்துவம் வெளிப்படுகிறது. அவர் பராக்கிரம் நிறைந்த தேவன். நீ அவருக்கு பின்னாடி இருக்கிறன்றதை என்னைக்கும் மறந்துடாது. நம்ம என்னமோ முன்னாடி போயிட்டு அவரு பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாரு, உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார் அவரு. அந்த தேவன் நடக்கிற நடையே பயத்தை உண்டாக்கும். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த காரியம் வெளிப்படும் போது, அப்பேற்பட்ட பெரிய சேனையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆகாப்புக்கு ஒத்த எலியாவை பார்த்தா பயம். அவ்வளோ பெரிய கால்பங்கு தேசாதிபதி ஏரோதுக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை கண்டால் பயம். சகல ரோம சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு கவர்னராக, ஒரு பகுதிக்கு கவர்னராக இருக்கிறவருக்கு அப்போஸ்தலர் ஒண்ணுமில்லாத 2 அப்போஸ்தலர்கள் ஒரு அற்புதத்தை செஞ்ச உடனே ஒரு பயம். ஏன் இந்த பயம் வருது? சகல ஆசாரியர்களுக்கும், பிரதான ஆசாரியர்களுக்கும், பிலாத்துவை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கவர்னரை சொந்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இயேசுவை கண்டா பயம். ஏன் பயம்? அந்த தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. அந்த தேவன் உன் கூட இருந்தா போதும், உனக்கு முன்பாக நடந்து போகிறாருங்கிற ஒரு தைரியம் மட்டும் உனக்கு வேணும். அது மட்டும் வேணும். எங்க வேணாலும் சிலர்லாம் கன்ஃபஸ் பண்ணும்போது நெகட்டிவ் கன்ஃபஸ் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் ஊழியம் பண்ணவே முடியாது பிரதர். ஏன் முடியாது? ஏன் பண்ண முடியாது? பாபிலோனிலே தானியேலால் ஊழியம் பண்ண முடியும் என்றால், நெருப்புக்குள்ள நின்று 3 பேர் மினிஸ்ட்ரி காஸ்பல் சொல்றான், அவனால முடியும் என்றால், சிங்க கெபிக்குள்ள இருந்து ஒரு ஊழியத்தை தானியேலால் நடத்த முடியும் என்று சொன்னால், எகிப்துக்குள்ளிருந்து மோசேயாலையும் ஆரோனாலையும் ஊழியம் பண்ண முடியும் என்று சொன்னால், ஏன் உன்னால முடியாது? சொல்லும் போதே இங்க ரொம்ப கஷ்டம். ஒரு தம்பி உத்தரப்பிரதேசில் ஊழியம் பண்றார். அந்த தம்பி ஊழியத்துக்கு போன பிறகு அவர்கிட்ட எப்பவும் கேட்பேன், மினிஸ்ட்ரி எப்படி இருக்கு? அவர் சொல்லுவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இது வரைக்கும் நான் பார்க்குறேன், அவர் வாயிலிருந்து நெகட்டிவான கன்ஃபஷன் வந்ததே கிடையாது. கஷ்டம்னே, முடியாதுண்ணே, இல்லை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், அண்ணே கர்த்தர் கூட இருக்கிறாருண்ணே, பெரிய காரியம் செய்கிறாருண்ணே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 120-150 பேர் அந்த சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்ற இடத்துல கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய கன்ஃபஷன் தான் ரொம்ப முக்கியம். ஜீவனும் மரணமும் உன்னுடைய நாவல் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் முடியாது, கஷ்டம், இல்லை, ஐயோ வாய்ப்பே இல்லை, இது நடக்காது. உனக்கு முன்பாக போகிறவரை நீ மறந்துட்ட. உனக்கு முன்பாக போகிறவர் செங்கடலை பிளக்கிறவர் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. உனக்கு பின்னாடி எப்பேற்பட்ட எகிப்திய சேனை துரத்தினாலும் அதை சாகடிக்கிறவர் உனக்கு முன்பாக போகிறார், உனக்கு பின்பாகவும் இருக்கிறார். அதனாலதான் இயேசுவை பார்த்து அவன் திகைக்கிறான். என்ன நடை அந்த நடை, என்ன ஒரு அவருடைய ரூபமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார், ராஜா மாதிரி போறார். எஸ், அந்த தேவன் போறார். இப்படி தைரியமா பின்னாடி போ, இப்ப பின்னாடி போ. சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்னாடி போகிறார். இந்த காரியத்தை படித்து கொண்டு இருக்கும் போதே, இந்த ஜைஜாண்டிக் தன்மையை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இந்த நடை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அந்த ஆபிரகாமை பார்க்க வந்த, கானான்ல பார்க்க வந்த அந்த இடமும், தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டு அப்பமும் இறைச்சியும் திராட்சரசமும் ஜனங்களுக்கு கொடுத்த இடமும், இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ராஜாவாக உள்ளே நுழைந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து சீஷர்கள் கையில் கொடுத்த இடமும் அந்த கானான் தேசம்தான், ஒரே இடம்தான். இதை பார்த்தோம் இல்லையா? இது ஒரு வகையாய் இயேசு கிறிஸ்துனுடைய ஜைஜாண்டிக் தன்மையை வெளிப்படுத்துது. பார்த்து திகைக்கிறாங்க. இதை இப்ப இயேசு உள்ளே நுழையும் போது அவர் சொல்ற இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ராஜாதி ராஜாவை தான் நுழைகிறேன். கரெக்ட். ஆனால் உள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வசனத்தில் திருப்பி சொல்றாரு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவருக்கு பின்னே அவர்கள் பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். அப்போ அவர் அடிக்க போறத, உதைக்க போறத, பரியாசம் பண்றதை, அடிக்கிறதெல்லாம் சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? நான் ஜெய்ஜாண்டி காடா உள்ள நுழையிறேன்பா, உள்ள கொண்டு போறேன். ஆனா நடக்க போறது என்னவோ பலி, நடக்க போறது என்னமோ ஆசாரித்துவம், நிறைவேற போறது என்னவோ அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலா நடக்க வேண்டியதான காரியம் நடக்க போகுது. இந்த ஆசாரியத்துவத்துக்கும் ராஜரீகத்துக்கும் நடுவுல இயேசு போயிட்டு இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து உள்ள நுழையிற அந்த ஜைஜாண்டிக் தன்மையோட இன்னொரு ஆங்கிள் இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப எருசலேமுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம். கிட்டத்தட்ட 2000 வருஷம் நியாயப்பிரமாணம். ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், மோசேக்கு எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு காலம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம்.
அந்த 2000 வருஷத்தையும் 2000 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நியாயப்பிரமாணம் என்கிறதான ஒரு டெம்பரவரி பிரமாணம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் டெம்பரவரியாக உள்ளே வந்தது. நம்ம வச்சிருக்கிற இந்த சுயாதீன பிரமாணம் தான் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. எங்க இருக்கு? நம்ம ஆதாம் காலத்திலிருந்து இருக்கு. ஆதாம் ஆண்டு கொள்ளுங்கள்னு அவனுக்கு ஆளுகையை கொடுத்தாரு. அதே நேரத்தில் தோட்டத்துக்குள்ள ஏவாளை வச்சுட்டு தோட்டத்தை காக்கவும், ஏவாளுங்கிறது சபை, சபையை பாதுகாக்கிற பொறுப்பும் அவன்கிட்ட இருந்துச்சு. அவன் பூமியையும் ஆளுகை செய்யணும், சபையையும் பாதுகாக்கணும். இது ஆசாரியத்துவம், அது ராஜரீகம். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் ஆதாம் உருவாக்கப்பட்டார். அதை அவர் இழந்துட்டார். அதற்கு பிறகு இந்த ஆபிரகாம் காரியம் வருகிறது. ஆபிரகாமுக்கிட்டையும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை தான் முதல்ல கொடுக்கப்படுது. யாரு? மெல்கிசேதேக்கு வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கையில் கொடுக்கிறார். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆபிரகாம் ஆகாரோடு கூட இணைந்து இஸ்மவேல் பிறந்த உடனே அது புறஜாதியார் சந்ததி ஒன்று பிறந்துருச்சு. ஸோ அதனால அவர்களுக்கு அதுவும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடினாலே அவனையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனுக்காக ஒரு பிரமாணம், அந்த பிரமாணம் தான் நியாய பிரமாணம், விருத்த சேதனம், இந்த நியாய பிரமாணத்தின் முறைமைகள். அதை இஸ்ரவேலர்களும் ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க. ஈசாக்கினுடைய சந்ததிக்கும் அதை கொடுத்துட்டார். ஏன்? இந்த நியாய பிரமாணத்தை முடிச்சு அந்த சுயாதீன பிரமாணம் இருக்கு இல்லையா, கிருபையின் பிரமாணம் நாம சொல்றோமே, அதை ஃபாலோ பண்றதுக்கு இயேசு வந்தால் தான் முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு டெம்பரவரியா, ஏன்னா அது வரைக்கும் அவங்க செத்துறக்கூடாது. ஏன்னா இயேசுனுடைய தேவனுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது. அவங்கள டெம்பரவரியா எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ டெம்பரவரியா சாகாம இருக்கிறதுக்கு அவங்களுடைய சரீரத்திலேயே ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அதான் விருத்த சேதனம். ஆனால் பர்மனண்டா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அவருடைய சரீரத்தில் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தணும். அதனாலதான் அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தார். விருத்த சேதனம் அந்த சரீரத்தை பிட்டெடுப்பது. சுயாதீன பிரமாணம் நம்முடைய சரீரத்தை பிட்டெடுப்பது, அவருடைய சரீரம் தேவனுடைய சரீரத்தை பிட்டெடுப்பது. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த டெம்பரவரியா அது இருக்கட்டும்னு சொல்லி நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. நான் வர வரைக்கும் நீங்க சாகாம இருக்கிறதுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வெளிப்படுகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க 2000 வருஷமா. இந்த டெம்பரவரி பிரமாணத்தை எடுத்துட்டு இப்போ இயேசு உள்ள எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா பர்மனன்ட் பிரமாணத்தை அனுப்ப போறாரு. சுயாதீன பிரமாணம் உள்ள வரப்போகுது. அப்பமும் ரசமும் எடுத்து கொடுத்து இது என் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த நியூ கவனன்ட்டை உள்ள நுழைக்க போறாரு. எங்க? எருசலேமிலிருந்து உலகம் முழுக்க கொண்டு போக போறாரு. அதுதான் கர்த்தருடைய பிளான். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போற காடு எப்படி போறாரு யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு நியூவா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறவங்க பொதுவா என்ன செய்வாங்கன்னா பயங்கரமா எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, யாருக்கும் சொல்லாம செஞ்சுட்டு கடைசியா செஞ்சிருவாங்க. ஒரு உதாரணமா ஒரு பாஸ்வேர்டை கம்ப்யூட்டர்ல ஒருத்தருக்கு தெரியாம மாற்ற போறாங்க. அவர் எப்படி மாற்றுவார்? யாருக்கும் தெரியாம கம்ப்யூட்டருக்குள்ள போய் ஹேக் பண்ணி அந்த எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றியாச்சு, அவங்களால இவங்களை எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஒரு உளவு காரியங்கள் இருக்குது, ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிக்க போது அந்த நாட்டில் போய் தங்களுடைய காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க திடீர்னு பட்டேர்னு போய் படம் எடுத்து செய்ய மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கே தெரியாமல் சில காரியங்கள்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க. ஆயத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு அப்படி செய்யலை. இயேசு எப்படி போகிறாரா, அந்த காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. இப்போ நான் உள்ளே போகிறேன்ப்பா, என்னை அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன், அப்போ புதிய உடன்படிக்கை வரப்போகுது. இதெல்லாம் சுமந்துக்கிட்டு போகிற இயேசு எப்படி போகிறார் தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் மறைவாக உள்ள போல, யாருக்கும் தெரியாமல் மறைவாக மலைஞ்சு உள்ளே போய் நிற்கல. அவர் எப்படி போகிறாரான்னு தெரியுமா? ஜைஜாண்டிக்காக. அவர் எப்படி போறாரா? ராஜாவாக. அவர் சொல்லிட்டு தான் போறாரு, நான் உள்ளே வந்து இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போற புதிய பிரமாணம் சுயாதீன பிரமாணத்தை கொண்டு போகிற இயேசு எப்படி போறாரு? கம்பீரமாக போகிறார். இன்னைக்கு நாம அதே பிரமாணத்தை தான் உலகம் ஃபுல்லா கொண்டு போறோம். அதுதான் சுவிசேஷமா கொண்டு போறோம். அநேகருக்கு இந்த காரியத்தை கொண்டு போறோம். எருசலேமுக்குள் கொண்டு போன இயேசு தைரியமாய் பிரசங்கித்தார். இதே காரியத்தை நீங்க அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளுங்க. அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த அந்த பேதுரு பரிசுத்த ஆவி வந்த உடனே வசனம் தெளிவா இருக்குது, அவன் தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான். அந்த தைரியங்கிற வார்த்தை இருக்குது. அந்த தைரியம் தான் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் தெரியாம போய் அங்க செஞ்சிடணும். யாருக்கும் தெரியாம, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாம நம்ம கொஞ்சம் அமைதியாக தாங்க செய்யணும். ஏன்
உங்க சுவிசேஷம் வல்லமை வாய்ந்ததா, அங்கே இருக்கிறவன் வல்லமை வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா, இந்த சுவிசேஷம் ஒன்று இருக்குல்ல, நியூ டெஸ்ட்மெண்ட் காஸ்பல், இயேசு பாவிகளுக்காக மரித்தார், அந்த இயேசுங்கிற நாமம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 2000-4000 வருஷமா மறைக்கப்பட்ட நாமமாம். அந்த ரகசியம், சுவிசேஷம் என்கிற ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா பூமிக்கு கொண்டு வராராமா. அதாவது இயேசுவின் ரத்தத்தாலே உலகம் மீட்கப்படுகிறதாங்க அந்த காஸ்பல். அது பழைய ஏற்பாட்டில் முழுக்க யாருக்கும் கிடைக்கலையாமா. அந்த காஸ்பல் வெளிப்பட்ட உடனே 2000 வருஷம் ரகசியமா இருந்தது, அப்படி வெளியரங்கமாகுது. அந்த சுவிசேஷத்திற்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதுன்னு இருக்குது. அது அப்பேற்பட்டதான உபதேசம். இயேசு எப்படி ஜெய்ஜாண்டிக்கோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய காஸ்பலும், அவருடைய பிரமாணங்களும், அவருடைய வார்த்தையும். அதை கொண்டு போற இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரி தான் கொண்டு போற நீங்களும் நானும் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு பயந்து தெரியாதனமா ஒளிச்சு சொன்னாங்களா? சந்தை வெளிகளிலே நின்று சொன்னார்கள். அங்க ராயனுக்கு முன்பாக நின்று சொன்னார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக சொன்னாங்க, ஆசாரியர்களுக்கு முன்பாக சொன்னாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் தைரியமாய் பிரசங்கம். அந்த தைரியங்கிற வேர்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு ஏன் காஸ்பல் இவ்வளவு கஷ்டமாயிருச்சுன்னா, காஸ்பலை நாம ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரியும், ஒரு தப்பான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும், யாருக்கும் தெரியாம கொண்டு போய் குண்டு வைக்கிற மாதிரியும் நாம காஸ்பலை அப்படியே மறைச்சு மறைச்சு. இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த காஸ்பல் எவனையும் ஜெயிக்கும், ராஜாக்களை ஜெயிக்கும், ராஜகுமாரத்திகளை ஜெயிக்கும். போகிற இடத்துல அவன் தடுப்பான், அது அவன் வேலை, அப்படிதான் செய்யணும். அதுக்கு தான் அவன் இருக்கான். ஏன் அந்தி கிறிஸ்துவினாவி என்ன செய்யும்? 2 தெசலோனிக்கேயர் 2:4 என்ன சொல்லுது? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அவன் ஏத்துதான் நிற்பான். அது அவன் ஸ்பிரிட், அது அப்படித்தான் செய்யும். ஆனா எதிர்க்கிறவனையே மாத்துகிற ஸ்பிரிட் தான் உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எதிர்ப்பு செஞ்சா தான் அது பிசாசு, அதை துரத்துனா தான் நாம பரிசுத்த ஆவியை பெற்றவங்க. இன்னைக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம், அப்படி எதிர்ப்பு வந்தா துரத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம். நம்மால் சொல்லும் போதே பாருங்க, ஹிட்லரை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுங்க, அவன் ஆட்சியில் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஹிட்லரையும் காஸ்பல் ஜெயிச்சிச்சு. கம்யூனிசத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியில சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது. அந்த கம்யூனிசத்தையும் சுவிசேஷம் ஜெயிச்சிச்சு, நாடுகளை சுக்குநூறாக உடைத்தது. கம்யூனிசத்தினுடைய இரும்பு திரை என்று சொல்லுகிற நாடுகளிலும் சுவிசேஷம் உண்டு, ஆனால் எத்தனையோ நாடுகளிலே கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம் இல்லாத நாடுகள் உண்டு, ஆனால் கிறிஸ்தவம் இல்லாத நாடுகள் கிடையவே கிடையாது. எந்த நாட்டை எடுத்துக்கோங்க, நீங்க நார்த் கொரியா கூட எடுத்துக்கங்க, அங்கேயும் உண்டு, அங்கேயும் சுவிசேஷம் உண்டு. கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கேயும் நுழையும். சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம். தைரியமாக. சென்னையில் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கேள்விப்பட்டேன். அவர் இன்னைக்கும் இப்போ இருக்கிறார். அவர் பகிரங்கமாக தான் காஸ்பல் சொல்லுவார். நேராக போய் பீச்சில் நின்று சொல்லுவார், பஸ்ஸில் நின்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிற அவருடைய நண்பர் என்கிட்ட சொன்னார் அவரை பற்றி, நானும் பார்த்துருக்கிறேன். அவர் சொன்னார், இவ்வளோ நாள் சுவிசேஷம் சொல்கிறேன், இது வரைக்கும் என்னை எதிர்க்கிறவர்கள் ஒருத்தர் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு சுவிசேஷத்துக்கு தடை கிடையாது. ஏன்னா அவர் விசுவாசம் அப்படி. என் சுவிசேஷம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும், எல்லாவற்றையும் உடைக்கும், எல்லாவற்றையும் தாண்டி போகும். ஏன்னா அந்த பிரமாணத்தை கொண்டு போகிறவர் ராஜா. இப்போ நீங்கள் ராஜாவுடைய கையிலிருந்து ஒரு சட்டத்தை வாங்கியிருக்கிறீங்க. நெகேமியா ராஜா கையிலிருந்து தாக்கீது எழுதி வாங்கியிருக்கிறார். அப்படி எழுதி வாங்கியிருக்கும் போது அதை தடுப்பவன் யார்? சன்பல்லாத் தொப்பியாக்கள் வருவாங்க. அவங்க சில நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இது விழுந்துடும், இது நிற்காது, அப்புறம் ஆசை வார்த்தை பேசுவான், வா நம்ம 2 பேரும் பேசுவோம், சமாதானமாக போவோம். நீங்கள் சொல்லுங்க, அன்கம்பேரபிள் காஸ்பல் என் கையில் இருக்கு, நோ காம்ப்ரமைஸ். அன்கம்பேரபிள் வேர்ட் ஆஃப் காட் என் கையில் இருக்குது, நோ காம்ப்ரமைஸ். தேவனுடைய வார்த்தை உன் வாயில இருக்குமானால், கர்த்தர் கொடுத்த பிரமாணமானது, கர்த்தர் கொடுத்ததான சுவிசேஷமானது உன் கையில் இருக்குமானால், நீ யாரிடத்திலும் நீ காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோடு வந்துதான் அவர்கள் சமாதானமாய் மாறணும். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? 54ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, அவர்கள் உன் பட்சத்தில் நிற்பார்கள், உன் பட்சமாய் வருவார்கள்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது யாருக்குரியது? என் ஊழியக்காரனுக்குரியது என்று கர்த்தர் சொல்றார். நம்ம இந்த வசனத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா? நல்லது, வாக்குத்தத்தத்தை நீங்கள் பயன்படுத்துவது தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனா பிரத்யேகமா இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது கவனிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். எது? உனக்கு விரோதமாய் எதுவும் உருவாக்கப்படாது. ஊழியக்காரன் கொண்டு போற காஸ்பலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அவன் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும், அந்த ஆயுதம் எது வேணாலும் இருக்கட்டும். ஆதி காலத்தில் மாதிரி அந்த காலத்தில் நம்ம கோலியாத்து கொண்டு வந்த மாதிரி ஈட்டி பட்டயம் கேடகமாகவும் இருக்கட்டும். இல்லை அதுக்கப்புறம் கம்யூனிசம் கொண்டு வந்ததான துப்பாக்கி சூடு, அடி, உத, லத்தி அதுவாக இருக்கட்டும். இல்லை இந்த காலத்தில் இருக்கிற மீடியா எடுத்துக்கிட்டு யூடியூப்ல அதை பேசி இதை பேசி ஊழியத்தை ஒழிக்கக்கூடிய காரியங்களாகவும் இருக்கட்டும். அவர்கள் பேசுகிறது எது வேணாலும் இருக்கட்டும், வசனம் சொல்லுகிறது அது வாய்க்காதே போகும். பேசுகிறவர்கள் ஓய்ந்து போவார்களே ஒழிய உன்னை அழைத்தவருடைய ஊழியம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. நீ உண்மை உள்ளவனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கும் பட்சத்தில் உனக்கு முன்பாக ஒருவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். உனக்கு தாக்கீது எழுதி கொடுத்தவர் முன்னாடி போறாரு. அவர் எப்படி அந்த கிருபையின் பிரமாணத்தை, சுயாதீன பிரமாணத்தை எருசலேமுக்குள்ள தைரியமாய் கொண்டு போனாரோ, அவர் போகும்போது ஜெயஜாண்டிக உள்ள போகும்போது எதுக்கு போறாரு? பிரமாணத்தை உண்டாக்க போறாரு. பழச ஒழிச்சிட்டு புதுசா உண்டாக்க போறார். நீ போகிற கிராமங்கள் அப்படித்தான், நீ போகிறதான மலைவாழ் மக்கள் அப்படித்தான், நீ போகக்கூடிய இடம் அப்படித்தான். நீ போகும்போதே யோசிக்காத அங்க என்ன எதிர்ப்பு இருக்கும், என்ன பண்ணுவாங்க. அவருக்கு நல்லா தெரியும். உள்ள போனா அடிப்பான், உதைப்பான், என்ன பரியாசம் பண்ண போறான், என்ன புறஜாதியார் கையில் ஒப்படைக்க போறான், சிலுவையில் ஏத்த போறான், என்ன சாகடிக்க போறான், எல்லாம் தெரியும். ஆனால் நான் பயந்து போக மாட்டேன், தைரியமாய் போவேன். ஏன்? எனக்கு முன்பாக போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த தாக்கீது என் கையில் இருக்கிறது. அதான் நெகேமியா சொன்னது. அவனுடைய பிரமாணம். ஒரு உலக ராஜா எழுதி கொடுத்த தாக்கீதுக்கே சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுவான் என்று சொன்னால், எனக்கு கையெழுத்து போட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். பழைய பிரமாணத்தை குலைத்து புதிய கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்களுக்கு கல்லிலே எழுதினவர் எனக்கு மண்ணிலே எழுதி இருக்கிறார். அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் எனக்கு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு நான் போகும்போது எனக்கு முன்பாக அவர் நடந்து போவார். அந்த ராஜ ரீகம் எனக்கு முன்பாக இருக்கும்போது என்னை தடுப்பவன் யார்? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். தைரியமா போகணும், பிரமாணத்தை மாத்த போகணும். அந்த கிராமத்துக்குள்ள சுவிசேஷம் சொல்லவே முடியாதுங்க. சொல்லுவான். இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய டினாமினேஷன் சொல்லும், ஐயோ அந்த இடத்துக்கு போகவே முடியாதுங்க, சான்ஸே இல்லைங்க, அங்க காஸ்பல் விதைக்கவே முடியாது. இருக்கிறதுல இந்த டஃபஸ்ட் பிளேஸ் கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற பிரமாணத்துக்கு எந்த டஃபஸ்ட் பிளேஸையும் ஒட்டச்சி கதவுகளை நொறுக்கிறவர் ஒருத்தர் உனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். இரும்பு தாப்பால்களை முறிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் ஒருத்தர் உள்ளே போயிட்டு இருக்கிறார். நீ போ, அந்த பவர் உன் கையில் இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் நடக்கிற நடையிலேயே ஒரு திகைப்பு வரும். நீ சொல்லும் போது, உன்னுடைய ஊழியத்தை பார்க்கும் போது ஒரு திகைப்பு வரும்.